வணக்கம் மகளே. இன்னைக்கு ஒரு விஷயம் பேசலாம்னு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இனிமேல் நம்ம போட்ட ஃபினான்ஷியல் வீடியோ மாதிரி நீங்கள் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பட்டு அது வரைக்கும் நம்முடைய லைஃப் ஸ்டோரி வந்து சொல்லலாம் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கேன். என்னென்னா, நமக்கு இப்போ 19 ஏஜ், அதாவது 19 வயசு ஆகுது. 19 வயசு ஆகுதுன்னா என்ன வாழ்க்கை அனுபவம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஓகே, ஸோ நமக்கு இந்த 19 வயசில் எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்க்கையில் வந்து பார்த்தோம்னா ஒரு 40 வயசு ஒரு 50 வயசு ஒரு ஏஜ் பர்சனுங்கிற மாதிரி நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. அது எப்படி அப்படின்னா, நான் வளர்ந்த விதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா, இல்லை வந்து என்னைய அந்த மாதிரி நான் வளர்ந்த விதம் அப்படிங்கிறது சொல்கிறதா அப்படின்னு தெரில. அது என்னென்னா, நம்ம அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒரு 10 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, நான் அது ஏன் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பேன் நான் உங்ககிட்ட. ஓகே, உங்ககிட்ட ஏன் செலவு பண்ணுறீங்க? அதாவது இப்போது அத்தியாவசியம் சாப்பாட்டுக்கு உடம்புக்காக நம்ம செலவு பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு நெசசரி, அதாவது ஒரு எசென்சியலானது நெசசரியாக நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா அது ஓகே. பட்டு இப்போ தேவையில்லாதது, இந்த ட்ரெஸ் கலெக்ஷனு, இந்த வாட்ச் கலெக்ஷனு, இல்லை வந்து பைக்கு. ஓகே, பைக்கு ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான்னா ஓகேங்களா. அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, R15 செகண்ட் ஹேண்டில் ஒன்று வாங்கினான். அதே மாதிரி டிஸ்கவர் செகண்ட் ஹேண்டில் வாங்கினான். அப்பாச்சி ஒன்று புதுசாக எடுத்தான். ஆட்டோ ஓட்டி அவன் ஆரம்பிக்கும் போது அந்தளவுக்கு ஒன்றும் வாடகை அந்த மாதிரி எதுவும் வரல. அப்புறம் அதுக்கப்புறமேட்டு அதிகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அமௌண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வண்டி எல்லாமே அவனுக்கு வண்டி வாங்கணும்னு ஆசை போல் இருக்குது. அதனால் வண்டி வாங்கிட்டான். அதனால் R15 வந்து நானும் பார்க்குறேன், ஏன்டா மைலேஜ் எதுவும் தராதே, இது இன்ஜின் ஏதாவது வேலை வச்சிருமோ, இது தேவையில்லாத செலவு தானே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம கான்செப்ட்டு நான் ரொம்ப கஞ்சேன். இது சொல்லிக்கிறதுல ஒன்றும் பெருமைலாம் ஒன்றும் இல்லை. இது யார் எப்படி நினச்சாலும் அப்படி அதை பற்றி நம்ம கவலையே கிடையாது. நம்ம கான்செப்ட்டு நம்ம தனியாக பிறந்தோம், தனியாக வாழ்ந்தோம். ஓகே, நம்ம ஒரு கான்செப்டில் தனி உலகம் மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது ஒரு கான்செப்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவன் வாங்கியிருக்கான். அது ஏன்டா அது மாதிரி செலவு பண்ணுறது தேவையில்லாது. இப்போ ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறியா, ஓகே, அது அதுலேருந்து ஏதாவது ஏர்ன் பண்ணுறோன்னா ஓகே. இல்லை உனக்கு ஏதாவது ஒரு ஹாப்பினஸ்ஸு, இல்லை ஒரு ஸ்பெண்டிங்கில் ஏதாவது ஒரு இது மாதிரி இருந்தால் ஓகே. அது தேவையில்லாது தானே அப்படின்னா, நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அது ஒரு ஒரு 10 நாள் ஒரு 15 நாளில் அந்த வண்டியை விற்றுட்டான். அது என்னடா அப்படின்னு கேட்டால், மைலேஜ் சுத்தமாக தரல மாப்பிள்ள, அது என்ன பண்ணுறது, அதை வச்சு மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னா. அதே தானடா நானும் வாங்கும்போது சொன்னேன், அது சுத்தமாக தராது. ஏன்னா இப்போ புதுசாக வர பைக்கே எதுவுமே மைலேஜ் அந்தளவுக்கு தரதில்லை. ஏன்டா பழைய வண்டி R15, அது பழைய மாடலாட்டிருக்கு. அது அவனுக்கு பிடிக்கவும் இல்லை. மெயின் விஷயம், அவனுக்கு ஹாப்பினஸும் தரல. அதுலேருந்து அவன் ஸ்பெண்டிங் பண்ணுற ஒரு ஹாப்பினஸும் இல்லை. அதுலேருந்து அவனுக்கு ஏர்ன் பண்ணுறது எதுவுமே இல்லை. அப்போ அவனுக்கு அது தேவையில்லாத விஷயம். பட் ஆனால் அதை வாங்குறான். அது என்னடான்னா, இந்த சொசைட்டி நம்மளை அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கு அப்படிங்கிற கான்செப்டில் அவன் இருக்கான். ஓகே, அது அவனுக்கே தெரியல. அதை நான் சொல்கிறேன், அவனுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அவனுக்கு எதுவுமே அவனுக்கு மண்டையிலே ஏறல அப்படிங்கிற கான்செப்ட்டு. நானும் உங்களுக்கு நிறைய சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் நிறைய சொல்லணும். அது பின்னாடி வரும் வீடியோவில் நான் கம்பல்சரி நான் சொல்கிறேன். இது வியூஸ் வந்தாலும் சரி வரலாலும் சரி, அது கான்செப்ட் கிடையாது. பட் நீங்கள் பார்க்குறவங்க வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கும்போது என்ன மாதிரி நான் இருக்கிற இதில் என்ன மாதிரி மற்றவங்க இருப்பாங்களாங்கிறது ஒரு உலகத்திலே 0.001% வேணால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் வாழ்க்கையிலே வந்து ஒரு வித்தியாசமாக வாழ்ந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே, சம்பாரித்து நம்ம என்ன பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதாவது மிடில் கிளாஸு, லோவர் மிடில் கிளாஸு, இல்லை ஃபினான்ஷியலாக டிகிரேடில் இருக்கவங்க, அவங்க எல்லாருமே எப்படி வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்களோட உடம்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா வற்புறுத்தி ஒரு வேலையை செஞ்சு பணமாக்குறாங்க. அப்போது அந்த வற்புறுத்தி செஞ்சு பணமாக்குறது
நாளடைவில் போகும்போது அவங்க உடம்புக்கு பிரச்சனை வருது. அப்போது அந்த வற்புறுத்தி வேலை செஞ்சு அந்த பணத்தை வச்சு தான் அவங்க செலவு பண்ணுறாங்க. அப்போது அவங்க கூட்டி கழித்து பார்க்கும்போது அவங்க வேலை செஞ்சதுக்கும் பணம் வந்ததுக்கும் அவங்க உடம்புக்கு செலவு பண்ணதும் எல்லாம் சரியாக போச்சு. அப்படி பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லை. அப்புறம் அது ஏன் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறது தான் அது. இது மாதிரி இப்போ நான் ஒரு 6 மாதமாக வீட்டில் இருக்கேன். அப்போ வீட்டில் இருக்கும்போது தான் யோசிக்க தோணுது. ஓகே, இப்போ யோசிக்கும்போது அப்படின்னா ஒரு ஸ்விக்கி ஓட்டுறான். ஓகே, வேறையும் மரியாதை குறைவாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் எடுத்துக்க வேணாம். ஜாலியாக பேசுகிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக ஒரு தம்பியாக ஒரு அண்ணனாக எடுத்துக்கோங்க. ஸ்விக்கியில் ஓட்டுற முடிஞ்ச அளவுக்கு மரியாதையாக பேச ட்ரை பண்ணுறேன். பட்டு நம்ம மனசளவில் என்ன பேச வரோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அடுத்தவங்க புரிஞ்சிக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம். பட்டு நம்ம எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து ஒரு மனிதத்தன்மையாக மதிக்கிறவங்க தான். ஓகே, இப்போ ஸ்விக்கி ஓட்டுற ஒரு பையன் இருக்கான், ஜொமேட்டோ ஓட்டுற பையன் இருக்கான். அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. ஓகே, அவங்க பெர் டேக்கு ஒரு 1K இல்லை 2K வரைக்கும் earn பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு படித்த பையன் இருக்கான், டிகிரி படித்த பையன் இருக்கான். ஒரு பையன் எங்கள் காலேஜில் முடிச்சு வந்தவன். அந்த பையன் வந்து சென்னையில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 10Kக்கு, அதாவது 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்கான். ஓகே, அந்த 10,000 வேலைக்கு சம்பளத்துக்கு போயிருக்கான். அந்த சம்பளத்துக்கு போயின்னா அவன் என்ன பண்ணான்னா 5,000 சாப்பாடு செலவு பண்ணிடுறான். மாதத்துக்கு 5,000 சாப்பாடு செலவுக்கு பண்ணிடுறான். மீதி 5,000 என்ன பண்ணுறான்னா போக்குவரத்து செலவு, அங்கே போகிறது இங்கே போகிறது, அந்த மாதிரி செலவு எல்லாமே ஆயிடுது. அப்போ மாதம் கடைசியில் அவன் வீட்டுக்கு வரும்போது நினைக்கும்போது அவன் அங்கேருந்து இங்கே வரத்துக்கே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான் அவனுக்கு பே பண்ணி அங்கேருந்து இங்கே வர வைக்கிறாங்க. அப்போ அவன் வந்த வாட்டி என்ன சொல்கிறான்னா, அம்மா இது ஒன்றும் கட்டுப்படி ஆகிற மாதிரி தெரிலம்மா. ஏன்னா ரூம் ரெண்ட்டு, சாப்பாடு செலவு, அங்கே அங்கே போகிறது வர்றது, லீவ் டேஸில் அது பண்ணுறது இது பண்ணுறது அப்படிங்கும்போது எதுவுமே, அதாவது ஸ்பெண்டிங்க்கே நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து இங்கே வரும்போதே அவங்ககிட்ட அமௌண்ட் இல்லை அப்படிங்கும்போது எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. அப்படிங்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வேலைக்கே போக வேணாம், நீ இங்கே இருக்கிற வேலையை பாரு, நீ அங்கே போய் நீ வேலைக்கு போய் 10,000 சம்பாரிச்சு அங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறான். இதை நான் வந்து எப்போ சொன்னேன் அப்படின்னா 12th முடிக்கும் போதே நான் வந்து அந்த பையன்கிட்ட சொன்னேன். டேய், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நம்ம காலேஜ் முடித்து எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போய் ஒருத்தனுக்கு கீழே வேலை செஞ்சு மரியாதை குறைவாக யாருக்கும் எடுத்துக்க வேணாம். அந்த மாதிரி எல்லாத்துக்கு கீழே வேலை செஞ்சு நம்ம வந்து ஒரு 10,000 ஒரு 15,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த சம்பாத்தியம் நமக்கு பத்தாதுரா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். நீ கம்பல்சரி எந்த சாய்ஸுமே உங்கள்கிட்ட கிடையாது, ஒன்லி பிஸ்னஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகே, பேசிவ் இன்கம் எப்படி பண்ணுமோ நீ பண்ணிக்க, ஆனால் மொத்தத்தில் உனக்கு பிஸ்னஸ் மட்டும்தான் ஒன்லி சாய்ஸாக இருக்குது. மற்றது வேறு எதுவுமே உனக்கு, அதாவது ஒன்று விட்டால் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்லி பிஸ்னஸ் மட்டும் தான் இருக்குது. அதில் நீ உன்னால் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் உன்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச மாதிரி. மற்றபடி நீ இல்லை அப்படின்னா வாழ்க்கையை சர்வே பண்ணுற மாதிரி ஒரு தொழில் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அது ஓகே ஓகே மாப்பிள்ள, அது அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு அது அதோட இதாகிடுச்சு. அதை விட்டோம் அப்படின்னா இப்போ என்னுடைய ஒரு நிலை, அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஓகே, 0வில் இருக்கேன். இப்போ நான் வந்து 0வில் இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒர்க்கிங் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அப்பா அம்மா, பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களே தெரில. என்னடா நீ சம்பாதிச்சது ஒன்றும் இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா மேலே எதுக்கு சொல்கிற அப்படின்னா ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கவங்க மிடில் கிளாஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிடில் கிளாஸாக இருக்கவங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய அப்பா அம்மா மட்டும்தான். ஓகே, அது நீங்கள் எங்கே நிரூபிக்க சொன்னாலும் சரி, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் தாராளமாக. ஏதாவது ஒரு இடத்துல அவங்களால மட்டும்தான் உங்களால் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. அது என்ன அப்படின்னா மிடில் கிளாஸில் இருக்க அப்பா அம்மாவுக்கு என்னென்னா நம்மளை வளர விட மாட்டாங்க அப்படிங்கிறத ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு சேஃபர் ஜோனில் போக சொல்லுவாங்க. ஓகே, அங்கே தான் தப்பே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்ன எடுத்துக்கோங்க, நான் ஒரு 4 நாள் அப்பா, அதாவது எங்கள் அம்மாவும் நானும் சில்லி கடை வந்து போட்டோம். ஓகே, அப்போ சில்லி கடை வந்து மொதல் நாள் ஓடிச்சு. ஓகே, 4 நாள் போட்டோம்.
நான் இத்தனை நாள் போடுவேன் அப்படின்னு நினைக்க கிடையாது. நான் முடிஞ்ச அளவு கடைசி வரைக்குமே போடுவேன் அப்படின்னு நான் மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓகே போடலாம் அப்படின்னு எல்லா பொருளுமே எல்லாமே வாங்கி ஒரு 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லா சிலிண்டர்லேருந்து கேஸ்லேருந்து எல்லாமே வாங்கிட்டேன். தனிப்பட்ட முறையிலே எல்லாமே வாங்கிட்டேன். ஓகே அப்படின்னு நாள் ஓடிச்சு, பக்காவாக ஓடிச்சு. நாள் 2வது நாளும் பக்காவாக ஓடிச்சு. 3வது நாள் அட்டகாசமாக ஓடிச்சு. டேஸ்ட்டு அள்ளுது. ஓகே, நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கடையில் வேலை செய்யும்போது பக்கத்தில் சில்லி கடை போடுவார், பக்காவாக இருக்கும். அவர் தூரம், வேறு ஏரியா. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதில் பண்ணும்போது உனக்கு அதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேஸ்ட் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கா. நான் சொல்கிற கான்செப்டில் நீ பண்ணு, அதுலேருந்து நீ உனக்கு தனிப்பட்ட முறையில் உனக்கு சாப்பிட டேஸ்ட் எப்படின்னு தெரியும், அதுலேருந்து நீ அடுத்த இதுக்கு வந்துரு அப்படின்னு மாதிரி சொன்னார். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆனால் 4வது நாள் அப்படின்னு பார்க்கும்போது சுத்தமாக ஓடல அப்படின்னா 5 கிலோ போட்டோம் அப்படின்னா 4 கிலோ ஓடிடுச்சு, 1 கிலோ நின்றுச்சு. அப்போ என்னென்னா, எங்கள் மாமா வந்தார். ஓகே, எங்கள் மாமா வந்து ஈவினிங் ஆனால் வருவார் ஒரு சப்போர்ட்டுக்கு. ஓகே, நானும் புதுசாக போய் போடுறேன் இல்லையா, நான் கடை போட்டதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிஸ்னஸில் பண்ணதில்லை. ஒரு தைரியமாக இருக்கட்டுமே, அதாவது பேசுகிறதுக்கு இதுக்கு எல்லாமே தயக்கமாக இருக்கும். அதே மாதிரி அம்மா இருக்காங்க, அதனால் பண்ணது. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது பண்ணிகிட்ருக்கோம், அதாவது குக்கிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், சில்லி எல்லாமே பண்ணிகிட்ருக்கும்போது அதான் 4வது நாள் சுத்தமாக உள்ள மாமா வந்தார் சொன்னேன் இல்லையா. மாமா வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இல்லை சுற்றி முற்றியும் காம்படிஷன் அதிகமாக இருக்காங்க மாப்பிள்ள, நீ வந்து வேறு ஏரியாவில் பாரு, இல்லைனா இது விட்டுரு அப்படின்னாரு. ஏன் மாமா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைடா நீ இப்போ வேலைக்கு போய் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருப்ப, இப்போ நீ இங்கே வந்தனால பார்த்தியா உனக்கு எதுவுமே இல்லை. இப்போ அம்மாவும் வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் வந்துட்டு இன்கம் இல்லை, உனக்கும் இன்கம் இல்லை. அப்போ போட்டதுக்கு எதுக்குமே இன்கம் இல்லை, வேஸ்ட் ஆஃப் த டைம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு, என்னையை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு. அப்போ நானும் யோசித்து பார்த்துட்டு, மெயின் விஷயம் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 to 150 200 வரைக்குமே பெட்ரோல் காஸ்ட் மட்டுமே ஆகுது. அதாவது ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஆகுது, நானும் அம்மாவும் போகிறதுக்கு. அதே மாதிரி அம்மாவுக்கும் எனக்கும் இன்கம் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பிரச்சனைனா இன்கம் இல்லை. அதே மாதிரி இங்கேருந்து அங்கே ட்ராவல் எக்ஸ்பென்சஸை விட டயர்ட்னஸ் ஆகுது. என்னென்னா எனக்குமே பேசிக்கலாக டயர்ட் ஆகுது, பட் அம்மாவுக்கு அதோட டபுள் மடங்கு, அதாவது ட்ரிபிள் மடங்கு கூட ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சுத்தமாக விருப்பமே கிடையாது, நான் சொல்கிறனால தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு கான்செப்டில் இருக்கும்போது நானும் திங்க் பண்ணுறேன், என்னடா கஷ்டப்பட்டு போட்டோமே, அதாவது ரெண்ட்டு கூட கொடுக்க முடியல, அமௌண்ட் இருந்துச்சு. அதாவது நம்மக்கிட்ட ஏற்கனவே சம்பாரிச்சு வச்சது அமௌண்ட்டு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. பட்டு இதிலேருந்து எந்த இன்கம்மே நம்மளால் எடுக்க முடியலையடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. அப்படி பார்க்கும்போது தான் அம்மா வந்து என்னென்னா, அம்மாவோட தம்பி அப்படிங்கும்போது என்னுடைய தாய் மாமா, அவர் சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு நிறுத்திடலாம் அப்படின்னு வந்துடுச்சு. நிறுத்தியாச்சு. ஓகே, நிறுத்திட்டு ஒரு மாதம் போச்சு. ஓகே, நானும் வீட்லேயே தான் இருந்தேன். அப்போ இந்த டைமில் தான் வீட்லேயே தான் இருந்தேன். அப்போ என்னென்னா, எங்கள் மாமா தாய் மாமா வந்திருந்தார் வீட்டுக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாப்பிள்ள நீ கடையை எடுத்துருக்கக்கூடாதுயா அப்படின்னாரு. ஏன் மாமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை கடையை நிறைய பேர் மாப்பிள்ள எல்லாருமே கேட்குறாங்கய்யா, எல்லாருமே கேட்குறாங்க, அவங்களுடைய டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க, நீ ஏன் வந்து கடையை க்ளோஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சொன்னீங்க அதனால தான் சரி அப்படிங்கிற மாதிரி பண்ணேன் அப்படிங்குவேன். அப்போ எனக்கே தெரிஞ்சு, ஏன்னா அம்மா டயர்டாக இருக்காங்க. ஸோ அதனால் ஹெல்த் இஷ்யூஸை பார்த்துட்டு நம்ம பிஸ்னஸ் பார்க்கணும் அப்படின்னா அது கம்பல்சரி வந்துட்டு செட் ஆகாது. ஸோ அப்படிங்கும்போது அதனால தான் மெயின் விஷயம் அம்மாவுக்கு டயர்ட் ஆகுது. அம்மா இல்லைன்னா நம்மளால் வேலை செய்ய முடியாது. ஆளுங்களும் செக் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம், அதாவது தலைமுறையாக முறை ஒரு பையன் ஒரு 19 வயசில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது நிதர்சனமான ஒரு ரியாலிட்டி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி மாமா வந்து சொல்கிறாரு, எல்லாருமே உங்களை தான் மாப்பிள்ளை கேட்குறாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, ஏன் அவங்க கடையை விட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி, ஏன் கடையை விட்டு போனாங்கன்னு கேட்குறாங்க.
மறுபடியும் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி மாமா கேட்டார். இல்லை மாமா, அதை எடுத்தாச்சு, அது மறுபடியும் போய் வச்சோம் அப்படின்னா அதே இடத்துல செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்போ அதுலேருந்து என்ன, நான் நைட்டு தூங்கவே இல்லை. அப்போ அதுலேருந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இப்போ தாய் மாமா சொன்னார் அப்படிங்கிற, அதாவது அதுக்கு முன்னாடி நான் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டு போட்டேன், எல்லாமே பண்ணேன். அந்த 3 நாள் நல்லா எஃபோர்ட் போட்டேன். அந்த 4வது நாள் அப்படிங்கும்போது தான் அவர் வந்து பிரெயின் வாஷ் பண்ண, அந்த மைண்ட் செட்டை மாற்றின உடனே தான் என்னுடைய மூளை, என்னுடைய வேலைப்பாடுகள் எல்லாமே குறைஞ்சது, இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சது. அப்போ மைண்ட் செட்டே மாற்றிடுச்சு. அப்போ நான் இந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா நல்லா ஏர்ன் பண்ணியிருப்பனோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ. அப்போ என்னென்னா, அப்போ அந்த இடத்துல இருந்திருக்கணும். ஓகே, இப்போ அந்த இடத்துல இல்லாதனால தான் எனக்கு இப்போ இந்த ஒரு சந்தேகம். நம்முடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கம்பல்சரி நான் பின்னாடி ஒரு முடியல கம்பல்சரி நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன். நான் அதில் சொல்கிறதுலையோ, இல்லை என்ன கீழ்த்தனமாக காட்டிக்கிறதுலையோ, இல்லை நான் கீழ்த்தனமாக இருந்ததுலையோ, இல்லை நான் மேலே வந்ததுலையோ எந்த ஒரு தயக்கமும், ஒரு அவமானமும், ஒரு எந்த ஒரு ஒரு எமோஷன்ஸில் ஒரு டீக்ரேட் ஆகிற மாதிரி, இல்லை ஒரு ஃபீலிங்ஸில் ஒரு கம்மியாகிற மாதிரி இந்த மாதிரிலாம் கான்செப்ட் இருக்குது. அதிலலாம் என்ன தாழ்த்திக்கிறதுலையோ எனக்கு எந்த ஒரு தயக்கமுமே கிடையாது. என்னென்னா, அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, நான் ஃபிக்ஸட் பண்ணிட்டேன். அது என்னென்னா, வீடியோ முடிக்கும்போது நான் இது சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிடுறேன். அதாவது 2 கான்செப்ட் தான். இந்த உலகத்தை பற்றி, இந்த வாழ்க்கை முறையை பற்றி நீங்கள் நல்லா டீப்பாக அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நான் வந்து எங்கள் வீட்டில் சொல்லுவேன், நான் நீங்களாவது 40-50 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன வாழ்க்கைனா என்ன சொல்லு அப்படின்னா எதுவுமே சொல்ல தெரியல. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் எதுவுமே இல்லை. எவ்வளோ சம்பாதிச்சிங்கன்னா எதுவுமே இல்லை. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹெல்த்தும் இல்லை. ஹெல்த்து இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையா. அப்போ நான் 6 மாதம் வீட்டில் இருந்தேன். எதுவுமே வேலைக்கு போகல, எந்த ஒரு இன்கம் சோர்ஸும் கிடையாது. அப்போ இன்கம் சோர்ஸுங்கும்போது சைடு இன்கம் வந்துச்சு, பேசிவ் இன்கம்லேருந்து வந்திருக்கு. பட்டு என்னுடைய பாடியில், அதாவது என்னுடைய பாடியை வச்சு நான் ஒர்க் பண்ணி ஒருத்தனுக்கு கீழேயோ, இல்லை வந்து நான் தொழில் பண்ணியோ, இதில் வந்து எனக்கு எந்த இன்கமும் வரல. ஒரு ஆக்டிவ் இன்கம் மாதிரி எந்த இன்கமும் வரல. அப்படி என்ன நினச்சேன்னா 2 விஷயம் தான் வாழ்க்கையில். நான் எல்லாத்துக்கிட்டையும் எக்ஸ்பிரிமெண்ட்டே பண்ணி பார்த்துட்டேங்க. ஓகே, எல்லாத்துக்கிட்டையுமே சரி, அப்பா அம்மாலேருந்து, தம்பி தங்கச்சியிலேருந்து, மாமா சித்தப்பா சித்தி, தெரிஞ்சவன் தெரியாதவன், வீட்டு பக்கத்தில் தூரமானவங்க, எல்லாத்துட்டையுமே 2 விஷயந்தான். என்ன அப்படின்னா, இவன் அவனை ஏமாத்துறானா, இல்லை அவன் இவனை ஏமாத்துறானா. ஓகே, இதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் இது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகே, இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா லைஃப்பை வந்து நீங்கள் டீப்பாக அனலைசிஸ் பண்ணணும். ஓகே, ஒவ்வொருத்தர் மேலேயும் டெஸ்ட்டு வச்சு பார்க்கணும். நான் டெஸ்ட் வச்சு பார்த்துட்டேன். ஓகே, லைஃப் மேலே இதுக்கு மேலே என்னென்னா, அப்பா அம்மாவையே வந்து பார்த்தோம்னா நம்பலை. அதே மாதிரி நம்பலை அப்படிங்கிறத விட வந்து எப்படின்னா, அது எப்படி நான் பின்னாடி ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நான் அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பண பிரச்சனை வரும்போது கூட இன்னும் சப்போர்ட்டு தான் பண்ணுவாங்களே தவிர நம்மளை தள்ளி விடணும் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. பட்டு அவங்க தள்ளி விடணுன்னு பார்க்குறாங்க, என்னுடைய அப்பா அம்மா. அப்படிங்கும்போது அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இதுதான் கான்செப்ட். இது எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் லைஃப்பை பற்றின ஒரு முழு விளக்கமான ஒரு நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க அப்படிங்கிறதே ஒரு கான்செப்ட். என்னென்னா 2 கான்செப்ட் தான் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். 2 கான்செப்ட். இவன் அவனை ஏமாத்துறானா, இவன் இவனை ஏமாத்துறானா, யார் ஏமாத்துறா, யார் கடைசியாக ஏமாறுறா அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. இதை நீங்கள் எங்கே கொண்டு போய் நிறுத்தினாலும் சரி, ஓகே, என்னைய எந்த இடத்துல கொண்டு போய் இவருடைய லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல அவர் ஏமாற்றிருப்பார், இல்லை இவர் ஏமாற்றிருப்பார். இது ஒரு கான்செப்ட்டு. ஒரு வீடியோவில் கம்பல்சரி நான் சொல்கிறேன். வீடியோ லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மௌரியன். ஃபினான்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸு கம்பல்சரி உங்களுக்கு நான் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையை பற்றி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். வரும் வீடியோவில் என்னுடைய லைஃப் எப்படி போச்சு. எனக்கு 19 வயசு ஆகுது.
பில்லியனர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அப்போ பில்லியனர் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் ஆகுமான்னா கம்பல்சரி ஆக முடியாது. ஸோ அதுக்கான வழி வேஸை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லணும் மாதிரி இருக்குது. அதே மாதிரி பின்னாடி ஒரு வீடியோவில் கம்பல்சரி நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆக போகாது. நீங்கள் இத்தனை நிமிஷம் வீடியோ பார்த்தனால உங்களுக்கு கம்பல்சரி வேஸ்ட்டாக போகாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம்.